சென்னையில் என்டிடிவி வந்து ஒரு கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து எடப்பாடியாருக்கு வந்து அழைப்பு எடுத்திருந்தாங்க. எடப்பாடியார் நேராக போனார், கலந்துங்கினார். அவரை வந்து அதாவது என்ன விதமான கேள்விகள்லாம் கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க. அவர் கெத்தாக எதிர்கொண்டு அனைத்துக்கும் ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் பக்காவாக பதில் சொன்னார். ஆனால் நம்ம ஜோக்கர் கிங் விஜய் என்ன பண்ணார்? வாங்க நண்பா, வாங்க நண்பி, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டிடிவி வீட்டுக்கு கூட்டின்னு போய் 4 செவத்துக்குள்ள ஏசி ரூமில் உட்கார வச்சு பேசி கேட்டால் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாராம். அந்த பேட்டி எடுத்தாங்க பாருங்க. அவங்க வந்து வெளில வந்து இன்னொரு பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் வந்து அதை சொன்னார், விஜய் வந்து இதை சொன்னார், ஆஹா ஓஹோன்னு என்டிடிவிக்கு இருக்கிற தரத்தை அப்படியே குறைத்து விட்டார்கள். என்டிடிவி குழுக்கிட்ட நீங்கள் வந்து ஐ ஆம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிலீஷில் வந்து பீத்திக்கிறீங்க. தமிழ் பத்திரிகையாளர்களை நேருக்கு நேர் சந்திக்க உங்களுக்கு தைரியமோ திராணியோ சக்தியோ இல்லை. எனக்கு இன்னொரு சந்தேகம் எழுது. நீங்கள் வந்து என்டிடிவி தான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னா தமிழ் பத்திரிகையாளர்லாம் என்ன சொம்பைங்களா? தமிழ் ஊடகங்கள்லாம் நீங்கள் மதிக்க மாட்டீங்களோ? தமிழ் பிரிண்ட் மீடியா, தமிழ் விஷுவல் மீடியாவில் நீங்கள் மதிக்க மாட்டீங்களோ? ஆனால் வந்து உங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போடணும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க அந்த மக்கள். அவர்களை சொல்ல வேண்டும். 41 பேர் விழுந்துட்டாங்க. நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து காவல்துறை மேலே பழியை போட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆன முயற்சி பண்ணுறீங்களே, இது எஸ்கேபிசம் இல்லை மிஸ்டர் விஜய் அவர்களே. உங்கள் முகத்தை, உண்மை முகத்தை தோல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கரூர் நிகழ்வை பார்க்க வேண்டும். நீங்கள் மனிதாபிமானம் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்றது இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இந்த மாதிரியான ஒரு கேவலமான பண்பாட்டை தமிழ் சமுதாயம் இதுவரை கண்டதில்லை. இதில் நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் வேற. நீங்கள் கிங் இல்லை, ஜோக்கர் கிங். வைபுன்னு கத்த ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்களாம் இப்போ தான் புரியுது. எப்பா நம்ம உங்கள் தலைவர் பண்ணுறது வைப் இல்லை, உங்கள் தலைவர் பண்ணுறது ஷூட்டிங். அவர் பண்ணுறது அரசியல் அல்ல. அவர் இன்னமும் ஷூட்டிங் தான் செய்து கொண்டிருக்கிறார். விசில் அடிச்சான் குஞ்சுகளா, பிகில் அடிச்சான் குஞ்சுகளா, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த ஆள் நம்பி பின்னால் போனீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வைப்புன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட்னு கத்திக்கின்னு அப்படியே இருக்க வேண்டியது தான். வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாது, அரசியலையும் முன்னேற முடியாது.